இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பூரைச் சேர்ந்தவர் சக்திகுமார். இவருக்கும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் வண்டிப்பெரியார் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் 5 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு சக்திகுமார் மனைவியுடன் வண்டிப்பெரியார் அருகே உள்ள இஞ்சிக்காடு பகுதியில் வீடெடுத்து தங்கி வந்தார். அப்பகுதியில் வாடகை ஆட்டோ ஒன்றை எடுத்து சக்திகுமார் ஓட்டி வந்தார். இந்த தம்பதிக்கு 4 வயதில் ஒரு குழந்தையும் 3 வயதில் இரட்டை குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் மனைவியின் நடத்தையில் சக்திகுமாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தினமும் மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வரும் அவர் மனைவியை அடித்து துன்புறுத்தியுள்ளார். வீட்டில் இருந்த பொருட்களையும் அடித்து உடைப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். இதையடுத்து நாம் இனி இங்கு இருக்க வேண்டாம், என் சொந்த ஊருக்கு செல்லலாம் என்று கூறி சக்திகுமார் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்து கொண்டு கடந்த வாரம் சொந்த ஊரான திருப்பூருக்கு வந்துள்ளார். திருப்பூர் வந்த பிறகும் சக்திகுமார் திருந்தவில்லை. மீண்டும் மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்த சக்திகுமார் மனைவியை அடித்து துன்புறுத்தி அவரது ஆடைகளை கிழித்து அவரை அரை நிர்வாண நிலையில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அதன் பின்னர் அந்த வீடியோவை இணையத்தில் பதிவேற்றியுள்ளார் சக்திகுமார். இந்த சம்பவம் குறித்து தெரிய வரவே அதிர்ச்சி அடைந்த மனைவி சொந்த ஊரான வண்டிப்பெரியாருக்கு சென்று தனது பெற்றோரிடம் கணவர் செய்த கொடுமையை கூறி அழுதுள்ளார். இந்த சம்பவம் குறித்து அவர் இடுக்கி மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் தேனி மாவட்ட போலீசார் உதவியுடன் வண்டிப்பெரியார் போலீசார் திருப்பூருக்கு சென்று சக்திகுமாரை கைது செய்து கேரள மாநிலம் தொடுபுழா சிறையில் அடைத்தனர். சக்திகுமார் இணையத்தில் வெளியிட்ட மனைவியின் நிர்வாண வீடியோக்கள் இரு மாநில சைபர் கிரைம் போலீசாரின் உதவியுடன் இணையத்திலிருந்து நீக்கப்பட்டன.